அனைவருக்கும் நன்றி. உங்கள் அனைவரையும் இந்த மாலை வேளையிலே ஆசியவியல் நிறுவன வளாகத்தில் சந்திப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். வரவேற்புரை வழங்குவதற்கு முன்னர் இந்த மாநாட்டினுடைய நோக்கம், குறிக்கோள் பற்றி ஒரு சிறிய கருத்துரையை நான் கூறிவிட்டு இந்த வரவேற்புரையை பண்ணலாம் என்று எண்ணுகின்றேன். திருக்குறளை உலக நூலாக ஆக்க வேண்டும் என்கின்ற எண்ணமானது சில ஆண்டுகளுக்கு முன்பு 2015 எங்களுக்கு ஏற்பட்டது. நானும் டாக்டர் பரசுராமன் அவர்கள் மொரீஷியஸ் நாட்டு கல்வி அமைச்சராகவும் பின்னர் யுனெஸ்கோவினுடைய இயக்குநராகவும் திகழ்ந்த அவரும் நானுமாகவும் இது பற்றி விரிவாக கலந்துரையாடினோம். மொரீஷியஸ் நாட்டில் இதை உறுதி செய்வதற்காக ஒரு தேசிய நிலையில் ஒரு கருத்தரங்கினை தொடங்கினோம். அந்த கருத்தரங்கில் இது பற்றி நாங்கள் விவாதித்தோம். திருக்குறளை ஏன் உலக நூல் என்று அறிவிக்க செய்ய வேண்டும், அதிலும் யுனெஸ்கோ போன்ற நிறுவனங்கள் அதை ஏன் அப்படி அறிவிக்க வேண்டும் என்பதற்குரிய தரவுகளை எல்லாம் நாங்கள் ஆழமாக ஆராய்ந்தோம். அதில் இருக்கிற ஒரு சிறப்பு என்னவென்றால், இந்திய தத்துவங்களை நாம் 3 நிலையில் பார்க்கலாம். ஒன்று, ஆர்த்தடாக்ஸ் ஹிந்துயிசம் ஆர் வேதிக் ரிலீஜியன், வேதிக் தாட்ஸ், இது ஒரு பக்கத்திலே இருந்தது. இன்னொரு பக்கத்திலே சார்வகாஸ் இருந்தார்கள். இந்த ஆரிய அந்த வேதிக் ட்ரெடிஷனில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கடவுள் முக்கியம், கடவுளை விட முக்கியம் புரோகிதன். புரோகிதனை அடிப்படையாக கொண்ட ஒரு சமுதாயம். அந்த சமுதாய சூழ்நிலையை ஆர்த்தடாக்ஸ் வேதிக் சொசைட்டி நமக்கு எடுத்து வைத்தது. சடங்குகள் முக்கியம், அதிலும் புரோகிதன் முக்கியம். புரோகிதனை நீங்கள் அவனுக்கு மகிழ்ச்சியூட்டும் செய்திகள் நடத்தினீர்கள் என்றால் அவன் இறைவர்களை வேண்டுவான், உங்களுக்கு மழை வளம் கிடைக்கும், எல்லா செழிப்பும் கிடைக்கும். இது ஒரு பக்கத்திலே இருந்த ஒரு சிந்தனை. மறுபக்கத்திலே அதற்கு முற்றிலும் மாறுபட்ட சார்வக சிந்தனைகள் இருந்தது. சார்வகன் சொன்னால் கடவுளும் கிடையாது, யாரும் கிடையாது, உலகமே ஐம்பூதத்தினுடைய சேர்க்கை, ஐம்பூதங்கள் சேரும்போது உயிர் உருவாகிறது, ஐம்பூதங்களும் பிரிந்து விட்டது என்றால் உயிர் போய்விடும். இதை தவிர காட்சி பிரமாணம் என்று கூறுவார்கள், பிரதீட்சம் என்கின்ற பிரமாணத்தை அடிப்படையாக கொண்டு அவர்கள் சமுதாயத்தை அணுகினார்கள். ஊகம் என்ற இடத்திற்கே வாய்ப்பு கிடையாது. நீங்கள் சொல்வீர்கள், மலையினுடைய பக்கத்திலே புகை வருகிறது என்றால் அந்த பக்கத்திலே நெருப்பு இருக்க வேண்டும் என்று. இந்த யூகம் எல்லாம் வேண்டாம் என்று சொல்வார்கள். அவர்களை பொறுத்தவரையில் கண்டால் காண்பது மட்டும்தான், காட்சி பிரமாணத்தை மட்டும்தான் நம்பினார்கள். ஆக கடவுளை பற்றி நம்பவில்லை. கடவுள் வேண்டாம், நீங்கள் நல்ல தர்ம செயல்களை எல்லாம் செய்யுங்கள், ஆனால் இந்த உலகம் ஒரு இன்பக்கேணி, இந்த உலகத்தினுடைய இன்பங்களை நீங்கள் குறைவர நுகர வேண்டும், அதுதான் உங்களுடைய லட்சியம். அது உங்களுடைய அந்த ஐம்பூதத்து சேர்க்கை பிரியும் போது உயிர் போய்விடும், அதை யாரும் தடுக்க முடியாது. ஆகவே இந்த வாழ்க்கையை நன்றாக நீங்கள் அனுபவிக்க வேண்டும் என்று சார்வகர்கள் சொல்லி வந்தார்கள். ஸோ ஒரு பக்கத்தில் வேதிக்கு தியரி, இன்னொரு பக்கத்தில் சார்வக லோகாயுதம் என்று கூறுவோம். இதற்கு இரண்டிற்கும் இடையிலே இன்னொரு சமய நோக்கி தோன்றியது. அதைத்தான் நாம் ஹெட்டடாக்ஸ் என்று கூறுகின்றோம். ஆர்த்தடாக்ஸுக்கு முற்றிலும் முரண்பட்ட ஒரு சிந்தனை தான் ஹெட்டடாக்ஸ். இந்த ஹெட்டடாக்ஸ் சிந்தனைகளை தோற்றுவித்தவர்கள் பிராமணர்கள் அல்ல. இவர்கள் அதிகமாக they belong to the princely class. ஒரு பக்கத்திலே மகாவீரர், இன்னொரு பக்கத்திலே கௌதம புத்தர், இன்னொரு பக்கத்திலே மர்க்கலி கோசல புத்திரர். இவர்கள் தோற்றுவித்தது என்னவென்றால் ஒரு நடுநிலைமை, ஒரு மீடியா பாத்து. இதில் என்னன்னு சொன்னா, கடவுளை நம்புவார்கள். கடவுள் எங்கிருந்து வருவார் என்றால் வானத்திலிருந்து வரமாட்டார். வானத்திலிருந்து வர கடவுள் எல்லாம் அவதாரம், மேல் நிலையிலிருந்து கீழே இறங்கி வருவார்கள். இவர்கள் என்ன சொன்னார்களா, மனிதனே கடவுளாகலாம், கீழிருந்து மேலே போவதுதான். இதுதான் ஹெட்டடாக்ஸ் உடைய அப்ரோச். அதாவது வையத்து வாழ்வாங்கு வாழ்வான், வானுரையும் தெய்வத்தில் வைக்கப்படும். யார் வேண்டுமென்றாலும் கடவுளாகலாம். சாதாரண மனிதன் தன்னுடைய ஒழுக்கத்தினாலும் தன்னுடைய நன்னடத்தையினாலும் தன்னுடைய தியாக உணர்வாலும் தன்னுடைய அர்ப்பணிப்பினாலும் தன்னுடைய சாதனைகளாலும்
கடவுள் நிலையை எட்ட முடியும். ஒரு மணிமேகலையாக இருக்கட்டும், மணிமேகலை வாழ்வாங்கு வாழும்போது வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். வையத்து வாழ்வாங்க வாழ்வது. அதை எப்படி வாழ்வது என்று கேட்டால் அதற்கு இந்த 3 பேருடைய சாரமாகத்தான் திருக்குறள் திகழ்கின்றது. திருக்குறள் ஆர்த்தடாக்ஸ் தியரியை முழுமையாக எதிர்க்கிறது என்பது உங்களுக்கு தெரியும். ஏனென்றால் வர்ணாசிரம கோட்பாடு வேதிக் ட்ரெடிஷனுடைய கோட்பாடு. வள்ளுவர் என்ன சொல்லுகிறார் என்றால், பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும், பை பர்த் ஆல் ஆர் ஈக்குவல். ஆக இந்த ஒழுக்க கோட்பாடு முக்கியமாக இடம்பெறுகிறது. இங்கு மனிதனுடைய வாழ்வியலை சொல்லும்போது வள்ளுவர் 3 விதமான சிந்தனைகளை வைக்கின்றார். ஒரு மனிதன் பிறக்கின்றான் என்றால் அவனுக்கு உயிர் மூச்சாக எது இருக்க வேண்டும்? இது வள்ளுவருடைய ஒரு கேள்வி. எது உயிர் மூச்சாக இருக்க வேண்டும் என்றால், அன்பின் வலியது உயிர்நிலை. உனக்கு உயிர் எதுன்னு சொன்னா அன்பு என்பது. அன்பு நீ காட்டுவதற்குரியதல்ல, அன்பு நீ சுவாசிப்பதற்குரியது. அன்பு இருந்தால் மட்டும்தான் உனக்கு வாழ்க்கை. அன்பின் வலியது உயிர்நிலை. அத்திலாருக்கு என்பதோர் போர்த்த உடம்பு. அந்த அன்பு இல்லையா, அப்ப சதையும் எலும்பும் சேர்ந்த ஒரு சதை பிண்டம் தான். ஆக மனிதனை மனிதனாக வைப்பது அடிப்படையிலே அன்பு. இந்த அன்பு என்னன்னு சொன்னா, இந்த அன்பு சித்தாந்தத்தை நான் பௌத்தம் சொல்லுகிறது என்று கூற மாட்டேன். ஏன்னா காஸ்மிக் லவ் பற்றி பௌத்தம் சொல்லவில்லை, சமணமும் காஸ்மிக் லவ் பற்றி சொல்லவில்லை. ஆனால் வள்ளுவர் சொல்கின்றார், உலகத்தினுடைய இயக்கத்திற்கு அடிப்படையாக இருப்பது அன்பு. பௌத்தம் ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை பற்றி பேசுகிறது, சமணம் ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை பற்றி பேசுகிறது. காஸ்மிக் லவ் என்கின்ற சித்தாந்தம் இந்த 2 இடங்களிலிருந்தும் கிடைக்கவில்லை. ஆனால் வள்ளுவர் சொல்லுகிறார், அன்பு என்றால் என்ன? சங்க இலக்கியத்தில் நம்ம பார்க்கிறோம், அன்புன்னு சொன்னா ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையே நடைபெறக்கூடிய ஒரு உறவு உணர்வு, அதுதான் அன்பு. இது தெளிவாகவே தெரியுது. இதனுடைய ஒரு எக்ஸ்டெண்டட் ஃபார்ம் பார்த்தீங்கன்னு சொன்னா தகப்பன் குழந்தைகள், இதுதான் அன்பு. கலித்தொகை அன்புக்கு விளக்கம் தருகிறது. ஆற்றுதல் என்பது ஒன்று அலர்ந்தவருக்கு உதவுதல், போற்றுதல் என்பது குழந்தாரை பிரியாமை. அப்படியே லைனா சொல்லிட்டு சொல்லுவான், அன்பெனப்படுவது தன் கிளை செராமை. தன் கிளை செராமை. உன்னுடைய சுற்றத்தோட நீ சண்டை போடாம அந்த சுற்றத்தை அரவணைத்து கொண்டு போனால் அதுதான் அன்புன்னு சொல்லுவார். ஆக அன்பு என்பது சுற்றத்தோடு மட்டும்தான் இருந்தது. ஆனால் திடீர்னு திருவள்ளுவர் வரார், அவர் வேற ஒரு குரல்ல பேசுறாரு, அன்பின் வலியது உயர்நிலை. இந்த அன்பு இல்லைன்னு சொன்னா நீ வாழ்ந்து பிரயோஜனம் இல்லை. இந்த அன்பு இல்லை என்றால் உன்னை தண்டிப்பதற்கு சில சக்திகள் இருக்கிறது. அது என்ன சக்தி என்றால் அறம். அன்பு இல்லை என்றால் என்பில் அதனை வெயில் போல காயுமே, அன்பில் அதனை அறம். வெயில் எப்படி புழுக்களை எல்லாம் சுட்டு பொசிக்குகிறதோ அதே போன்று உனக்கு அன்பு இல்லை என்றால் அறமானது சுட்டு பொசுக்கும். அறம் ஒரு கடவுள். அன்பு இருக்கிறதா என்பதை அது செக் பண்ணும். ஆக மனிதனுக்கு முதல்ல அடிப்படையில் இருக்கக்கூடியது அன்பு, அதுக்கு மேலே இருக்கக்கூடியது அறம். இந்த அறம் என்றால் என்ன? வள்ளுவர் திடீர்னு வேற ஒரு குரல்ல பேசுறாரு, அறம்னா வேற குரல்ல பேசுறாரு. சங்கப்புலவனும் மரத்தை பற்றி பேசினான், அவன் வேற மாதிரி பேசுவான். அவன் சொல்லுவான், மாண்ட அறநெறி முதற்றே அரசின் குற்றம்னு சொல்லுவான் சங்கப்புலவன். நீ கடல் பரிய கரிமாவும், நெடுங்கொடிய நிமிர்ந்தேறும், நெஞ்சு முகன் மறவரும், இப்படி 4 பேர் நீ வைத்திருந்தாலும், நீ 4 விதமான போர்களை படை இதுகள் வைத்திருந்தாலும் உனக்கு வெற்றி எப்படி வரும்னு சொன்னா அதனால வெற்றி வராது. மாண்ட அறநெறி முதற்றே அரசின் குற்றம், நான்குடன் மாண்டதாயினும் மாண்ட அறநெறி முதற்றே அரசின் குற்றம். உனக்கு அறநெறி இருந்தால் மட்டும்தான் நீ வெற்றி பெறுவாய். உன்னுடைய முயற்சிகள் எல்லாம் வெற்றியை தராது. இதுதான் சங்கத்தினுடைய கோட்பாடு. ஆனால் வள்ளுவர்கிட்ட வர்ற சமயத்தில் அறத்துக்கு அவர் வேற மாதிரி பொருள் கொடுக்கிறாரு. அறம்னா என்னது? மரத்துக்கண் மாசிலனாதல் அறம். மரத்துக்கண் மாசிலனாதல் அனைத்து அறம் ஆகுல நீர பிற. அறம்னு சொன்னா உன் மனசை சுத்தமா வச்சிருக்கிறது தான். வேற விளக்கம் சொல்றாரு. இல்லறத்துக்கும் அறத்தை சொல்றாரு, துறவரத்துக்கு அறத்தை சேர்க்கிறாரு. அறம் என்பது ஒரு அம்பரல்லா டேர்ம். அந்த டேர்மை நீங்க டிரான்ஸ்லேட் பண்ண முடியாது. அதுக்கு பல விளக்கங்களை சொல்லுவார், பல குணத்துல இருந்து சொல்லுவார். சொல்லும்போது சொல்லுவாரு, இந்த அறம் என்பது ஒரு எசென்சியல், ஒரு கடவுள் போல இருந்து ஒரு வழிநடத்தக்கூடியதுதான் அறம். அன்பு அறம். அதுக்கு அடுத்தது மனிதனுக்குரிய அடிப்படை பண்பாக இருக்க வேண்டியது என்னவென்றால் ஒழுக்கம். 3வது பண்பு. எந்த மனிதனாக இருந்தாலும்
அவன் அன்பை அடிப்படையாக கொண்டவனாக இருக்க வேண்டும், அறத்தை வாழ்நெறியாக கொண்டவனாக இருக்க வேண்டும். ஒழுக்கம் முக்கியம். இளமை நில்லா, பௌத்தம் சொல்லுது, இளமை நில்லா, யாக்கையும் நில்லா, வளம் பெறும் செல்வமும் நில்லா, புத்தேள் உலகம் புதல்வரும் தரார், மிக்க அறமே விழுத்துணை ஆவது என்று தெளிவாக சொல்லும். இப்பொழுது அறத்துக்கு மேல புகழ வைக்கிறார். புகழ் ரொம்ப முக்கியமானது, ஒழுக்கம் ரொம்ப முக்கியமானது. ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் சொல்றாரு. ஒழுக்கம் விழுப்பம் தரலால் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். ஒரு சாதாரண மனிதன் ஒரு மனிதனாக வாழ வேண்டும் என்றால் இந்த மூன்றும் வேண்டும். இதுக்கு மேல ஒரு மனிதனாக வாழ வேண்டும் என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு லட்சிய வழிகாட்டியாக ஒரு தலைவனாக வாழ வேண்டும் என்றால் அவருக்கு 5 குணங்கள் தேவை. அன்பு, வாய்மை, ஒப்புரவு, நான், கண்ணோட்டம். இந்த 5ம் இருந்தால் நீ ஒரு சான்றோன். அந்த சான்றோன் என்பவன் ஒழுக்கத்திற்கு வாழ்வுக்கு ஒரு உரைகல்லாக இருப்பவன், டச்ஸ்டோன். ஈண்டாள் பசி காண்பான் ஆயினும் செய்யற்க சான்றோர் பழிக்கும் வினை. சான்றோர் பழிக்கக்கூடிய ஒரு வினையை உன்னுடைய தாயை காப்பாற்ற வேண்டும் என்று, பசியால் துடிக்கின்ற உன்னுடைய தாயை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக கூட நீ செய்யக்கூடாதுன்னு சொல்லுவார். நீ எப்படியாவது செய்து வாழ்ந்து கொள்ளலாம் என்பது வேர்ல்ட்லி விஸ்டம், இது ஐடியல் விஸ்டம். இதுதான் சொல்லுது. நீங்க இந்த 5 குணங்களை உள்ள ஒருவன் கடவுளுக்கு நிகரானவர். அதில் முக்கியமானது நாணம் சொல்லுவார். நாணம் வேண்டும். நாணம் என்னடா? நாணம் பெண்களுடைய குணமாச்சு. இது எப்படி ஆண்களுடைய குணமாச்சுன்னு சொன்னா வள்ளுவர் ஆண்களுக்கு நாணத்தை சொல்கிறார். நாணம் என்பது ஒரு பொதுவான குணம். நமக்கு சாதாரணமாக தொல்காப்பியம் சொல்லும், உயிரினும் சிறந்தென்று நானே, நானினும் செயற்கீர் காட்சி கற்பு சிறந்தென்று தொல்காப்பியர் சொல்றாரு. தொல்காப்பியர் அப்படியே ஒரு குறுந்தொகை பாடல் வழிமொழியுது. அவன் சொல்றான், உயிரினும் சிறந்தென்று நானே, நானினும் செயற்கீர் காட்சி கற்பு சிறந்தென்று என்று நமக்கு உரைத்து வரும் தாமே அலால் தோழி அழுங்குவர் செலவேன்னு சொல்லுவான். இவருக்கு நாணம் சொல்றது புகழுக்காக, அவ பழியை சுமக்காததான் நாணம் என்பது. பழி நாணுதல். புறப்படும் நாடி வடக்கு இருந்த ஒரு அரசனை பற்றி கூறுவானே, அவனுக்கு இருந்த குணம் அது நாணம். நாணம் என்பது ஆண்களுடைய குணமாக வள்ளுவர் சொல்லுகின்றார். அன்பு, வாய்மை, ஒப்புரவு, நாணம், கண்ணோட்டம் என்கின்ற 5 குணங்களை சொல்கிறார். இந்த 5 குணத்தை உடையவன் தான் ஒரு அறவோர். அந்தனர் என்போர் அறவோர்னு சொல்லுவார். அந்தனர் சொன்ன ஒரு சமுதாயம் இல்லை, ஒரு கேஸ்ட் கிடையாது, அறவோர். நமக்கு அறவோர் என்கின்ற ஒரு ட்ரெடிஷன் இருக்குது. அந்த ட்ரெடிஷனை உயிர்ப்பிக்கிறாரு. இது எல்லாத்தையும் வச்சு பார்த்தோம்னு சொன்னா பழைய அந்த அகம் புறம் என்று வாழ்க்கையை பிரித்த ஒரு முறையானது அப்படியே மாறுகிறது வள்ளுவர்கிட்ட. இங்க இதுல ஒரு பொண்ணு பூ பறிக்க போறான்னு சொன்னா அங்க 96 பூ போடுவீங்க. இந்த திருக்குறளை எடுத்து வச்சு தேடினீங்கன்னு சொன்னா மொத்தமே 3 பூ தான் கிடைக்குது. அனிச்ச பூ சொல்றாரு, அதுக்கு பின்னாடி வாட்டர் லில்லி சொல்றாரு, அல்லது தாமரையை சொல்றாரு. இந்த 3 பூ தான் சொல்றாரு. பூவை பற்றியெல்லாம் அவர் கவலைப்படலை. அது ஏன் கவலைப்படலைன்னு சொன்னா, she don't want to particularize, localize பண்ண விரும்பலை. லோக்கலைஸ் பண்ணும்போது குறிஞ்சி நிலத்தை நீங்கள் காட்டணும், குறிஞ்சி நிலத்துடைய வளத்தை காட்ட வேண்டும், நெய்தல் நிலத்தினுடைய வளத்தை காட்ட வேண்டும், அதெல்லாம் தேவையில்லை. அவர் ஜெனரலைஸ் பண்ணுறார். எல்லாவற்றையும் ஜெனரலைஸ் பண்ணி இப்படி கொடுக்கக்கூடிய ஒரு மரபும், இப்படிப்பட்ட ஒரு இலக்கியம். பழைய சொற்களை எல்லாம் எடுத்துடுங்க, அதுக்கெல்லாம் புது பொருள் இருக்கும். சான்றோன் என்றால் என்ன? அன்பு, வாய்மை, ஒப்புரவு, நான், கண்ணோட்டம்னு சொன்னேன். சங்க இலக்கியத்தில் போய் பாருங்க, சான்றோன் இருக்குது. அங்கே ஈண்டு பிறந்ததில் எந்தலை கடனே, சான்றோனாக்குதல் தந்தைக்கு கடனே, வேல் ஒடித்து கொடுத்தவர் கொல்லருக்கு கடனே, களிரை அறிந்து பெறுதல் காளைக்கு கடனே. ஒரு களிரை அடிக்கின்ற ஒரு வீரனை உருவாக்குவது தான் தந்தையினுடைய கடன். அவன் சான்றோன்னு சொன்னா வீரன் தான், வீரன் தான் அவன். சான்றோர் மெய்மறை, வீரனுடைய கவசம். ஆனால் எங்கள் வீரன் எல்லாம் போயிட்டுது. வீரன் வேற, எங்கே வரக்கூடிய வீரன் வேற. அதனால என்னன்னு சொன்னா, சங்க இலக்கியங்கள் உங்களுக்கு ஒரு ஹீராய்க் லைஃபை காட்டுது. மார்ஷியல் ஹீராயிசம் என்போம் சங்க இலக்கியத்தை. வள்ளுவரிடம் வரும்போது மாரல் ஹீராயிசம், அது ரொம்ப முக்கியம். ஆண்மையை பற்றி பேசுவார். ஆண்மை சங்க இலக்கியத்தில் நீங்க எதை ஆண்மைன்னு சொல்லுவீங்க? அந்த ஒல்லையூர் அந்த கிளானுடைய ஒரு பாடல் வருமே, முல்லையும் பூத்தியோ ஒல்லையூர் நாட்டேன். அப்ப கேட்பான், நீ ஆடவர் பிணிக்கும் வீடுகள் நெடுந்தகைன்னெல்லாம் சொல்லுவான். ஆடவர்களை பிடிக்கக்கூடிய நெடுந்தகை, நீ ஒரு பெரிய வீரனாக இருந்தாய் என்றெல்லாம் சொல்லுவான். இங்க வீரன் யாருன்னு சொன்னா, பெரிய வீரன் யாருன்னு சொன்னா பிறன்மனை நோக்கா பேராண்மை.
பிறன்மனை நோக்காமல் இருப்பது ஒரு வீரம். அது என்ன ஆகுன்னு சொன்னா, ஒரு மார்ஷியல் ஹீரோயிசம் ஹஸ் பிகம் மாரல் ஹீரோயிசம். இங்க மொராலிட்டி தான். அரசன் இருப்பான், அங்க அரசனுடைய அரசவையெல்லாம் காட்டுவான், ரொம்ப செழிப்பா இருக்கும். உங்களுக்கு சிறிய கட்பரினே எமக்கியும் மன்னே, பெரிய கட்பரினே யாம்பாட தான் மகிழ்ந்துண்ணும் மன்னே, சிறு சோத்தானும் நைகல கலத்தன் மன்னேன்னு எல்லாம் பாடுவான். இங்க அரசனுடைய வேலை என்னன்னு சொன்னா, நில எல்லையை பெருக்குவது அல்ல, குடியை காப்பாற்றுவது. டிஃபென்ஸ் தான் இங்க, டிஃபென்ஸ் தான். அங்க அப்படி இல்லை. அடுத்தவனுடைய நிலத்தை நீ எரிக்க வேண்டும், கழுதையை பூட்டி உழ வேண்டும், கடுகை விதைக்க வேண்டும், நிலத்தை கொளுத்த வேண்டும். அந்த கொளுத்தக்கூடிய அந்த ஜுவாலையினால உன்னுடைய கழுத்தில் இருக்கக்கூடிய மாலை வாடட்டும்னு சொல்லுவோம். இங்க அந்த நிலையெல்லாம் போயிட்டுது. ஆண்மை என்றாலே வீரம் கிடையாது, பிறன்மனை நோக்கா பேராண்மை. சாதாரண ஆண்மை இல்லை, பேராண்மைன்னு சொல்லுவார். ஸோ ஒழுக்கத்தை அடிப்படையாக கொண்டு இப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தை திருக்குறள் சமைக்க பார்க்கின்றது. இது சங்க இலக்கியத்தில் காணாத ஒரு புதுமை. சங்க இலக்கியத்தினுடைய நல்ல பண்புகளை எடுத்துக்கிட்டாரு. அதில் அவர் ரொம்ப விரும்பி அவர் எடுக்கிற பண்பு என்னன்னு சொன்னால், ஒரு ட்ரைபல் லைஃப். கிடைக்கிறதெல்லாம் ஷேர் பண்ணி எல்லாருக்கும் கொடுத்துட்டு சாப்பிட்றது. இதுதான் ஒரு ட்ரைபல் லைஃப். இது ஒரு ட்ரைபல் வர்ச்சுன்னு சொல்லுவோம். அப்போர்ஷனி, கிடைக்கிறத போர்ஷன் பண்ணுறது. அது சரியாக போர்ஷன் பண்ணுறதான்னு பார்க்கல. கடவுள் தான் அறக்கடவுள். அதுக்கு பால்வரை தெய்வம்னு ஒரு பேர் உண்டு. அது பங்கு போட்டு கொடுக்கறது. பகவான் சொன்னாலே பங்கு போடுறது தான். அறம்னு சொன்னாலே அறுத்தல் தான், துண்டு போட்டு பார்க்கறது. எல்லாருக்கும் ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூஷன் வேணும். ஆனால் இவர் ஒரு வளர்ந்த சமுதாயத்தில் இருந்து பேசுகிறாரு. இதுதான் வாழ்க்கைன்னு சொல்கிறாரு. பகுத்துண்டு பல்லுயிர் ஓப்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலைன்னு சொல்லுவார். நீ உலகத்தில் ஆயிரக்கணக்கான எத்திக்ஸ் தோன்றியிருக்கலாம். அந்த எத்திக்ஸுக்கெல்லாம் தலையாக இருப்பது என்னவென்றால், எல்லாருக்கும் பகுத்துண்டு பல்லுயிர் ஓப்புதல். நாட் அக்யூமுலேஷன் ஆஃப் வெல்த், பட் ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெல்த். இப்படிப்பட்ட கண்ணோட்டங்கள் எல்லாம் நமக்கு ஒரு பழைய காலத்திலே ஏற்பட்டிருக்குது, தமிழ் சொசைட்டியில் ஏற்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லை, வள்ளுவரை பற்றி அடிக்கடி சொல்லும்போது என்ன சொல்லுன்னு சொன்னால், ஹி இஸ் த மேக்கர் ஆஃப் தமிழ் லாங்குவேஜ். தமிழ் மொழியை அப்படியே திருத்தி அமைத்தவர் அவர் தான். பழைய வார்த்தைகள் எல்லாம் எடுத்து அதற்கு புதிய பொருளெல்லாம் கொடுத்து புதிய கண்ணோட்டங்களை எல்லாம் அமைத்து ஒரு சமுதாயத்தில் ஒரு பெரிய ஒரு சேஞ்சை ஏற்படுத்தி ஒரு வேர்ல்டு கம்யூனிட்டி மாதிரி அதை கொண்டு வராரு. இப்போ வள்ளுவத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த வள்ளுவத்தினுடைய இந்த குரல் மேக்கியவெல்லி போன்றவர்களிடம் ஒலிப்பதை பார்க்கின்றோம். மேக்கியவெல்லி ரோம நாட்டை சார்ந்தவர். செனேக்காவிடம் வள்ளுவருடைய குரல் ஒலிப்பதை பல அறிஞர்களும் எழுதினார்கள். தமிழ் கல்ச்சர் எடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆர்டிகல்ஸ் இருக்கும். அதுபோல ஸ்டாயிக் தத்துவமும் வள்ளுவத்தை பற்றி சேவியர் தன்னாகமடிகள் நிறைய எழுதியிருக்கிறார். ஆக உலக அறங்களை எல்லாம் ஒரு ஷேர் பண்ணுற ஒரு போக்கு இருக்குது. இந்திய நாட்டில் பிறந்தது தான் பௌத்தமும் சமணமும். அதனுடைய இரு தூண்கள், சந்தேகம் இல்லை. திருக்குறளுடைய 2 தூண்களாக இருந்தது பௌத்தமும் சமணமும். சமண நூல் என்று பலரும் வாதிடுவார்கள். சமண கொள்கை இருக்கிறது, பௌத்த கொள்கையும் இருக்கிறது. ஏனென்றால் எனக்கு தெரிந்த வரையில் திருக்குறள் அழியாமல் காத்தது பௌத்தர்கள்னு சொல்லுவேன். ஏன்னா முதலாக மணிமேகலையில் தான் அந்த குறிப்பு வருது. தெய்வம் தொழால் குழந்தன் தொழுவால் பையன பெய்யும் பெருமழை என்ற அப்பொய்யில் புலவன் பொருளுரை தேராய். அப்பொய்யில் புலவன் சொல்லிட்டு ஒரு பேர் கொடுக்குறான். வள்ளுவர் உள்ள பேர் யாருக்கும் தெரியாது. நீங்கள் வள்ளுவரை பற்றி சொல்கிற கதைகள் எல்லாம் எக்ஸ்ட்ரா டெக்ஸ்ட். அது பாட்டு நம்ம கதை விடுறோம். வள்ளுவர் தாடி வச்சுருந்தாரு, மீசை வச்சுருந்தாரு, இதுக்கெல்லாம் நமக்கு எவிடன்ஸ் இல்லை. முதல் குறிப்பே மணிமேகலையில் தான் நமக்கு கிடைக்கிது. அப்புறமா சைவ திருமுறைகளில் பார்த்தீங்கன்னு சொன்னால், அப்பர் சுவாமிகள் சமணத்தில் இருந்து சைவத்துக்கு வந்தவர். அவர் அங்கங்கே திருக்குறளை நிறைய கோட் பண்ணுறார். அவருக்கு மற்ற நாயன்மார்களை விடவும் அப்பர் பெருமான் கனி இருப்ப காய் கலந்த கல்வனாவேன் இப்படியெல்லாம் நிறைய பேசிட்டு போகிறாரு. இது எல்லாத்தையும் பார்க்குற சமயத்தில் ஒரு முற்போக்கான ஒரு கோட்பாடு தமிழகத்தில் பிறந்திருக்குது. அந்த கோட்பாட்டை யாரும் என்கரேஜ் பண்ணல. பெரிய அளவுக்கு திருக்குறள் பாப்புலர்னு நினைக்காதுங்க. 1812 தான் திருக்குறளை நம்ம வெளியிடுறோம். அது ஒரு திருக்குறள் ஓலைச்சுவடியில் ஒரு 6 அல்லது 7 ஓலைச்சுவடிகள் அங்கங்கே கிடைச்சிருக்க முடியும். அந்த வாய்ப்பு தான் இருந்தது. ஆனால் திடீர்னு சொல்லிட்டு 1812 திருக்குறள் முதலாக அச்சிடப்படுகிறது. அது நூல் வடிவில் பலருக்கும் பேசிட்டு இருக்கோம், பலருக்கு அது நூல் வடிவத்தில் கிடைக்கிறது. ஆக திருக்குறள் இவ்வளவு தூரத்துக்கு ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு நூல்
உலக இலக்கியங்களோடு ஒப்பிடக்கூடிய ஒரு நூல் இருக்கும்போது நாம் இதை ஏன் உலக இலக்கியத்தினுடைய தரத்திற்கு இதை எடுத்து செல்லக்கூடாது? உலக இலக்கியத்தினுடைய தரத்துக்கு எடுத்து செல்ல வேண்டும் என்றால் 2 கடமைகளை நாம் செய்ய வேண்டும். ஒன்று, உலகளாவிய பார்வையில் திருக்குறளை நாம் காண வேண்டும். உலகளாவிய பார்வையில் ஆராய்ச்சி நூல்களை தோற்றுவிக்கும் போது உலகளாவிய அந்தஸ்து கிடைக்கும். நீங்க உலகளாவிய நிலையில திருக்குறளை பற்றிய ஆராய்ச்சிகள் எதுவுமே செய்யாம அங்க போய் யுனெஸ்கோ காரண்ட போய் கொடி பிடிச்சா அதுல நடக்க போற விஷயம் இல்லை. யுனெஸ்கோனுடைய அங்கீகாரம் கிடைக்க வேண்டும் என்றால் யூ ஹேவ் டு கன்வின்ஸ் தி டீம் ஆஃப் த யுனெஸ்கோ பீப்புள். அந்த பணியை நாங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்றுதான் இந்த மாநாடுகளை நடத்தி வருகின்றோம். அவர் குறிப்பிட்டது போல முதல் மாநாடு நாகர்கோவில் நடந்தது, 2வது லிவர்பூல் நடத்துகிறோம், 3வது சிட்னியில் நடத்துகிறோம், 4வது திருக்குறள் அண்ட் வேர்ல்டு பீஸ் என்கின்ற தலைப்பில் டெல்லியில் நடத்துகிறோம். அடுத்த திருக்குறள் அண்ட் அறப்பாடல்கள் எத்திக்ஸ் என்கின்ற தலைப்பில் ஆராய்ச்சி பண்ணி ஒரு பெரிய நூல் போட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னு சொன்னால் திருக்குறள் பொறுப்பால் எடுத்துக்கிட்டோம். இது எப்படி ஒரு நிர்வாகத்தை நடத்துவது, அமைச்சியல் என்று அரசியல் என்று ஒரு பகுதியை வைக்கின்றார், அமைச்சியல் என்கின்ற ஒரு பகுதியை வைக்கின்றார், அதுக்கு அடுத்தது அங்கவியல் என்கின்ற பகுதியை வைக்கின்றார். அங்கவியலில் கல்வி, சான்றாண்மை, இந்த மை எண்டிங், இவர் கூட அன்னைக்கு ஒரு நண்பர் சொன்னார், இந்த மை எண்டிங் சாப்டர்லாம் எடுத்து படிச்சு பாருங்க அப்படின்னு. இந்த மாதிரி ஒரு கண்ணோட்டமாக அவருடைய விரும்புகிறது. இதை நாம் திறம்பட செய்வதற்காக இப்பொழுது நாம் இங்கு கனடாவில் ஒரு மாநாடு நடத்த இருக்கின்றோம். இதில் திருக்குறள் ஆஸ் ஏ புக் ஆஃப் குட் கவர்னன்ஸ் என்ற தலைப்பில் நாம் ஆராய்ச்சி பண்ண போகின்றோம். ஆராய்ச்சி கட்டுரைகளை எல்லாம் நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். செப்டம்பர் 19, 20, 21 ஆகிய நாள்களில் இந்த மாநாடு சிறப்பாக நடைபெற உள்ளது. இதில் விருப்பமுள்ளவர்கள் எல்லாம் கட்டுரைகளை வழங்கலாம், படிப்பதற்குரிய வாய்ப்பு கிடைக்கும். உலக அறிஞர்களை நாம் சந்திக்க முடியும். ஒவ்வொரு நூலும் அந்த நிர்வாகத்தை பற்றி என்ன கூறுகின்றது, அர்த்த சாஸ்திரம் என்ன கூறுகின்றது, அரிஸ்டாட்டில் இதை சொல்கிறார். ஈஜிப்சிய நாட்டிலே இந்த அறக்கருத்துக்கள், நிர்வாகம் தொடர்பான அறக்கருத்துக்கள் எப்படி அரும்புகின்றது, இந்திய நாட்டில் எப்படி அரும்பி இருக்கிறது, தமிழ்நாட்டில் இந்த சிந்தனைகள் எப்படி வந்தது என்பதையெல்லாம் விரிவாக ஆராய்ச்சி செய்ய போகின்றோம். இதை முடித்து விட்டோம் என்றால் இதற்கு பின்னால் காமத்துப்பால் தொடர்பாக ஒரு மாநாடு நடத்த வேண்டும் என்று திட்டமிட்டிருக்கின்றோம். அது அதிகமாக ஒரு ஆசியாவை சார்ந்த ஏதாவது ஒரு நாட்டிலே நடத்த வேண்டும் என்பது எங்களுடைய விருப்பம். இந்த நிலையிலே நமக்கு துணை நல்குவதற்காக வந்திருக்கின்ற பெரியோர்களை எல்லாம் வரவேற்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். நண்பர் லபேந்திரன் அவர்கள் முதலாக கனடாவிலிருந்து எங்களுக்கு ஒரு அரவணைப்பு கட்டியம் கூறினார். அதில் இது தொடர்பாக நாங்கள் நிறைய பேச ஆரம்பித்தோம். ஒவ்வொரு சனிக்கிழமையும் நாங்கள் இருந்து பேசுகிறோம். அவர் மருத்துவ துறை சார்ந்தவர். ஒரு பக்கத்திலே மருத்துவத்தில் அவர் ஈடுபட்டிருந்தாலும் இன்னொரு பக்கத்திலே தமிழ் சைவத்திலே அவருக்கு மிகுந்த ஈடுபாடு உண்டு. சைவம் உங்களுக்கு தெரியும், ஒரு அன்பில் மதம், அன்பும் சிவமும் 2 நண்பர் அறிவில்லாதார் என்று சொல்லுகின்ற ஒரு மதம். அந்த மதத்திலே அவர் ஆழ்ந்த ஆழங்கால் கண்டவர். பல தொண்டு நிறுவனங்களை நடத்தி வருபவர், தொண்டுகளை உருவாக திகழ்பவர். அந்த நண்பரை நான் வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். அடுத்து அண்ணாச்சியை பற்றி நான் சொல்ல வேண்டிய தேவையில்லை. இந்த நிறுவனத்துக்குள்ளாக வந்துட்டீங்களாலே முதல்ல திருவள்ளுவருடைய திருவுருவத்தை பார்ப்பீர்கள். அந்த சிலையை நான் அவரிடம் கேட்கவில்லை, எனக்கு தகவல் வந்தது, அண்ணாச்சி ஒரு சிலை கொடுப்பதற்கு, வள்ளுவர் சிலை கொடுப்பதற்கு விரும்புகிறார் என்று. உடனே அவரை இருகூப்பி வரவேற்றோம். அவருடைய அந்த செயலை நாங்கள் வாழ்த்தினோம், பாராட்டினோம். இன்று நமக்கு அது ஒரு இட் இஸ் ஏ கல்ச்சுரல் சிம்பல், இட் இஸ் ஏ சிம்பல் ஆஃப் தமிழ் கல்ச்சர் என்கின்ற அளவில் ஒரு நல்ல ஒரு சிலையை நாம் வைக்க முடிந்தது. அண்ணாச்சியினுடைய பணிகளை பாராட்டி அவரை வரவேற்கின்றோம். அடுத்து நண்பர் வாய்ஸ் ஆஃப் வள்ளுவர், ஒரு அருமையான குரல், வள்ளுவருடைய குரல் நான் பல அறிஞர்கள் மூலமாக கேட்க முடிகின்றது. அந்த ஒருங்கிணைப்பை அவர் மிக திறம்பட செய்து வருகின்றார். அவரை வரவேற்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். எல்லாவற்றுக்கு மேலாக மருத்துவர் சுக்கலிங்கம் அவர் என்னிடம் அடிக்கடி சொல்லுவார், உங்களுக்கு 100ஆண்டு விழா கொண்டாடும் போது என்னுடைய தலைமையிலே கொண்டாட வேண்டும் என்று. அவ்வளவு ஒரு ஆப்டிமிஸ்டிக் ஒரு டாக்டர். அவர் யாரும் எந்த பேஷண்ட்டையும் பயங்காட்டுறது கிடையாது. அவர்கிட்ட பேசுனீங்கன்னா அவர் பேசுகிறத கேட்டு நோயெல்லாம் போயிடும், மாரடை போந்தவங்க கூட சரியாயிடும். எல்லாவற்றுக்கு மேலாக பேராசிரியருடைய மருமகன் இந்த நிறுவனத்தை வளர்ப்பதற்கு பல நிலைகளிலும் வழிகாட்டி
எங்களுக்கு தூண்டுதலாக அமைந்தவர் பேராசிரியர் அவர்கள். பேராசிரியரை மறந்துவிட்டு நாங்கள் இந்த நிறுவனத்தை நினைக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நல்ல அறிஞரும் ஒரு நல்ல அரசியல்வாதியுமாக திகழ்ந்தவர். அவருடைய குடும்பத்தை சார்ந்த அவரையும் உங்கள் எல்லாரையும் வரவேற்று விடைபெறுகின்றேன்.